ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு காய் எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். நான் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன். காய்கறி வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ காய் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக எடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காய் வந்து வெந்துட்டுருக்குது. இதை வந்து இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி ரெடி பண்ணுற டைம்லேயே காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். தக்காளி வதக்கிட்டு மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதெல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதோட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காவை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாக வேணும்னா இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக தான். இது வேண்டாம்னா தவிர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.